சோர்ந்து போன, துன்பத்தை கண்ட, அவமானப்பட்ட, தலைகுனிந்த, நீ நெருக்கப்பட்ட நாளுக்கு சரியா ஒரு வழி ஆண்டவர் திறந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கைகளை தட்டி மடக்கி பிரேயர் பண்ண முடியாது. எவ்வளவு நாளா? 2-3 வருஷமா இருக்கு. சரி, இப்போ என்னாச்சு? இப்போ வந்து முட்டங்கால நம்ம பிரேயர் பண்ணின பிறகு முட்டங்கால எங்க போடுங்க, நாங்களும் பார்த்துடலாமே. Thank you Jesus. கைகளை தட்டி எழும்புங்கம்மா. 3 வருஷம் முழங்கால் போட முடியாது, வலிக்கும். யார் உங்களுக்கு சோம் கொடுத்தது? இயேசு அப்பா. கையே தட்டுங்களேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறோமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சடாகின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல் நாள் இரவு என் இயேசு அழைக்கப் போகிறோம். அவர் மத்தியில் வரப்போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தயவு செய்து தலைவணங்கி இறைவன் நோக்கி பிரார்த்தனை செய்வோம். வானாதி வானங்களுக்கு மேலாக தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிறீர்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, இரக்கங்களின் பிதா, எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளும். நீசனை மறைத்தருளும். நீங்கள் பேசும் உடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படும். சகல சத்துக்கொண்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியானவரே, அடியான இந்த மேடையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார். இயேசு நல்லவர். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கைகளை சட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த முதல் நாள் இரவு நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. இந்த கேம்பஸ் இருக்கிறது, இந்த மைதானம் நுழைவாயில் இருக்கிறது, அதுக்கு ஒரு காம்பவுண்டு சுவர் இருக்கு. இதன் பாதுகாப்பு இந்த சுவற்றுக்குள் இருக்கிறது. வீட்டுக்கும் அப்படிதான். வீட்டுக்கு காம்பவுண்டு கட்டுவோம், வேலி. வீடு அந்த சுவத்தை தாண்டி ஓடிருங்கிறதுக்காகத்தான் சுவர் கட்டுறோமா? இல்லை, வெளியிலிருந்து உள்ள ஒன்றும் வரக்கூடாதுங்கிறதுக்காக. தோட்டத்துக்கு வேலி போடுவோம், மரமெல்லாம் வெளியே ஓடி போயிடுமா? இல்லை, வெளியே இருந்து யாரும் வந்து நம்முடைய தோட்டத்தை சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக. கர்த்தர் சொல்கிறார், என் உள்ளங்கையிலே உன்னை வைத்திருக்கிறேனப்பா, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது. கைகளை சட்டி தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். மகிமையான தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு இரவு ஆண்டவர் உங்களை தங்கள் கையில் ஏந்தி வைத்திருக்கிறார். விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, தேவன் தம்முடைய கரத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வாழ்வுடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. இன்று முதல் ஆண்டவர் உங்களை கண்மணியை போல காக்க போகிறார். கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் 366 முறை பயப்படாதே என்ற பதம் இருக்கிறது, வார்த்தை. ஒரு வருஷத்துக்கு 365 நாள். புது வருஷத்துக்கு சேர்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கார, பயப்படாத, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கைகளை தட்டுங்களேன்.
ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹalleluya. Fear not, I am with you. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். எஸ்ஏ 41:10, எஸ்ஏ 41:13 சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு கப்பல் பயணம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. திடீரெனது கப்பல் பழுது ஏற்பட்டு தீப்பிடித்து எரிய ஆரம்பித்தது. எல்லோரும் ஆண்டு போனார்கள். ஒரே ஒரு நபர் மட்டும் ஒரு துண்டு பலகையை பிடிச்சு கொண்டு நீந்தி கரை சேர்ந்தார். ஆள் சஞ்சாரமே இல்லாத, மனிதரை வாழாத ஒரு தீவில் சேர்ந்தார். அங்கே போய் அங்கே இருக்கிற பழங்கள் அது இதை சாப்பிட்டு கொண்டு அங்கே தங்க ஆரம்பித்தார். வருடங்கள் உருண்டோடியதே. தன்னுடைய பலத்தினால் 4 குச்சிகளை, கம்புகளை சேகரித்து ஒரு குடிசை ஒன்றை போட்டார். பல நாட்கள் அந்த வழியே ஏதாவது கப்பல் வரும், ஏதாவது படகு வரும், யாராவது நம்மை காப்பாற்ற வருவார்கள் என்று அவளோடு காத்திருந்தார். வரவே இல்லை. தினந்தோறும் அந்த கடலில் இருக்கிற மீன்களை பிடித்து அங்கே இருக்கிற அந்த தீவில் இருக்கிற சின்ன சிறு காய் பழங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் இந்த காட்டுக்குள்ளே போய், அந்த தீவுக்குள்ளே போய் எதையாவது சாப்பாடு கிடைக்குமாங்கிறதுக்காக உள்ளே போய் திரும்பி வந்தார். அந்த பரிதாபம், அவர் அமைத்து தங்குவதற்காக வைத்திருந்த குடிசை தீப்பிடித்து எரிந்து சாம்பலாய் போனது. தலையில் அடித்து கொண்டார், புழுதியை போட்டுக் கொண்டார், கூச்சல் போட்டார். இந்த ஒரு குடிசை தான் நான் என் பலத்தினால் கட்டினேன். எனக்கு வாழ்வு என்னத்திற்கு? இத்தனை ஆண்டுகள் காத்திருப்பது. கூச்சல் போட்டார், கதறி எழுந்தார், முகங்குப்பர் கீழே விழுந்தார். கொஞ்ச நேரம் விழுந்து கிடந்தவர் நிமிர்ந்து எழுந்தார். அங்கு பார்த்தார், ஒரு இன்ப அதிர்ச்சி. இவரை நோக்கி ஒரு கப்பல் வந்து கொண்டே இருந்தது. கொஞ்ச தூரத்தை நிறுத்தி சிறு படகுகளை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார்கள். இவரை அப்படியே தூக்கி படகில் வைத்தார்கள். எப்படி என்னை காப்பாற்ற வந்தீர்கள் என்று கேட்டார். இங்கே இருந்து ஒரு புகை எழும்பியது. அந்த புகையை பார்த்து சர்வதேச சிக்னல் அடையாளம் என்றவென்றால் ஆபத்தில் அகப்பட்டவர்கள் புகை எழுப்புவார்கள். விமானத்தில் போனாலும் சரி, கப்பல் இருந்தாலும் சரி, அவர்கள் ஏதோ ஆபத்தில் இருக்கிறார் உணர்ந்து வந்து காப்பாற்றி விடுவார்கள். இதுதான் சர்வதேச நியமம். இந்த புகையை பார்த்து வந்தோம், உங்களை காப்பாற்றி விட்டோம். அப்பதான் நினைச்சார், நம்ம குடிசை எரிந்ததற்கும் நமக்கு ஒரு நன்மை இருக்கிறது. வாழ்க்கையில இழப்புகள், தோல்விகள், துவையிடங்கள் எல்லாவற்றையும் இழந்து வந்த உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், கலங்காதே, எல்லாம் இழந்து போய் நிற்கிற உன்னை என் கையில் தான் வைத்திருக்கிறேன். கைகளை தட்டி, எங்கும் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I am Lord. I am never forget you, daughter and son. நான் இறைவன், ஒருபோதும் நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இன்றைக்கு இரவு தேவன் நம்மத்தில் வந்திருக்கிறார். மனம் உடைந்து, வேதனையில் தழித்து, எல்லாவற்றையும் இழந்து, மனிதர்களால் காரி உமிழப்பட்டு, எல்லாம் தன்னந்தனியாய் நின்று உள்ளதெல்லாம் இழந்து விட்டேனே, I am depressed. மனம் கலங்கி வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. போகும் பொழுது தேவன் தன் கரத்தினால் உங்களை ஏந்தி கொண்டு போவார். கையை தட்டுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு இரவு, tonight expecting a miracle right now, brother and sisters. இன்றைக்கு இரவு எதிர்பார்த்து காத்திருங்க. 40 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை உலகமெங்கும் செய்து வருகிறேன். எத்தனை விதமான மக்களை சந்தித்திருக்கிறேன், உலகமெங்கும் போகிறேன். என்னை தேடி வருகிற மக்கள் எல்லாம் அவர்கள் இருக்கிற ஒரே பிரச்சனை, கண்ணீர், இழப்பு, ஏதோ ஒரு ஆறுதல் வேண்டும். யாராவது கொடுக்க மாட்டார்களா? சபைகளுக்கு ஓடுகிறார்கள், தீர்க்கதரிசிகளை தேடி ஓடுகிறார்கள், குறி சொல்லுகிறவர்களை பார்த்து ஓடுகிறார்கள், சுவாமிகளை பார்த்து ஓடுகிறார்கள், மனித தெய்வங்களை பார்த்து ஓடுகிறார்கள், கோவில் குளத்தை பார்த்து ஓடுகிறார்கள். எப்படியாவது எங்களுக்கு ஆறுதல் கிடைக்குமா? காண்பிக்கிற மக்கள் தான் குறைவு.
உண்மை தெய்வத்தையும் உண்மை ஆறுதலை கொடுக்கிற மக்கள் தான் இன்றைய தேவை. அது இல்லை. நான் உங்களுக்கு ஒருவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். 40 ஆண்டுகளுக்கு முன்பு உடைந்து போன என் வாழ்வை கட்டின அதே ஆண்டவர் இந்த நாளிலும் உடைந்து உள்ளத்தோடு, நல்லா இருக்கவன் யாரும் கன்வென்ஷனுக்கு வரவே மாட்டான். நான் இந்து குடும்பத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். ஆலயத்துக்கும் வர மாட்டார்கள். எங்க வீட்டில் ஒரு சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லாட்டி அர்ச்சனையே இல்லை. பிரச்சனை வந்தாதான் சாமிக்கு அர்ச்சனை. துன்பம் வரும்பொழுது, துயரம் வரும்பொழுது, வேதனை வரும்பொழுது, சஞ்சலம் வரும்பொழுது, இழப்பு வரும்பொழுது நாம் தேடி ஓடுகிற ஒரே இடம் தேவனுடைய சமூகம். கைகளை தட்டி, அப்படிப்பட்டவர்கள் தானே வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு. அப்படிப்பட்டவர்கள் தானே அழுது கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஆண்டவரே, அப்பா, இயேசுநாதனே என்று கூச்சல் போடுகிறீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உள்ளங்கையில் உன்னை ஏந்தி கொண்டு போகிறேன். உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். சங்கீதம் 77:19 சொல்லுகிறது, உமது வழி கடலிலும் இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அந்த குடிசை இழந்து போன மனிதனுக்கு கடலிலும் ஒரு வழியை உண்டாக்கினார். கைகளை தட்டி. மிஸ் என்ரிகாட் அப்படின்னு ஒரு அம்மா கப்பல் பயணத்தில் ஐரோப்பா நாடுகளிலிருந்து ஆப்பிரிக்கா கண்டங்களுக்கு போகிறார். கப்பல் பயணம் அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஒவ்வாமை, அலர்ஜி. கடல் பயணம் சிலருக்கு கடல் காற்றும் அந்த வாசமும் நாற்றமும் அவருக்கு பிடிக்காது. ஒரே வாந்தி. தண்ணீர் குடித்தால் கூட உடனே வாந்தி. உயிர் போகும் நிலைமை வந்தது. அங்கே கப்பலில் பணி செய்யும் டாக்டர்கள் வைத்தியம் செய்தார்கள். என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சேரவில்லை. கடைசியாக முயற்சி பண்ணினார்கள். ஆரஞ்சு பழ ரசத்தை ஜூஸ் பிழிஞ்சு அதை கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சமாவது ஒத்துக்குச்சு. கப்பல் இருந்த அத்தனை ஆரஞ்சு பழங்களும் மற்ற யாருக்கும் கொடுக்க வேண்டாம், இந்த அம்மாவுக்கு மட்டும் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி தினமும் பிழிந்து கொடுத்தார்கள். அந்த காலத்தில் கப்பல் பயணம் 3 மாதம் 6 மாதம் அதற்கு மேலும் ஆகும். ஒரு 2 மாதம் ஆன பொழுதே ஒரு ஆரஞ்சு பழமே இல்லை. உடனே அவங்களை பராமரித்து வந்த நர்ஸுகள் வந்து சொன்னார்கள், மிஸ் என்ரிகாட், இனிமேல் நீங்கள் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்காக வைத்திருந்த அத்தனை ஆரஞ்சு பழங்களும் தீர்ந்து போய்விட்டது. என்ன செய்வோம் என்று தெரியவில்லை. உங்களுக்கு எந்த ஆகாரம் ஒத்துக்கொள்ளவில்லை. என்ன செய்யலாம்? மிஸ் என்ரிகாட் சொன்னார்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கைகளை தட்டுங்களே. ஐயோ செத்துருவனான்னு மார்பிள் அடிச்சுட்டு ஒப்பாரி வைக்கல. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த நர்ஸ் சிரிச்சுட்டு சொன்னாங்க, நடுக்கடலில் உங்க கர்த்தர் வந்து பார்ப்பார். நடுக்கடலிலும் அவர் வழி இருக்கிறது. கைகளை தட்டி. நடுக்கடலிலும் அவருக்கு வழி இருக்கிறது. ஒரு நாள் முடிந்தது. அடுத்த நாள் கப்பல் போகும் பொழுது அந்த பக்கமாக வந்து இன்னொரு கப்பல் சைகை காட்டினார்கள். என்ன என்று கேட்ட உடனே, எங்களுக்கு குடி தண்ணீர் தீர்ந்து விட்டது, உங்கள் கப்பலில் இருந்து கொஞ்சம் குடி தண்ணீர் கொடுங்கள் என்றார்கள். தண்ணீரை கொடுத்தார்கள். கொடுத்து கொண்டிருந்த இந்த கப்பல் பணியாளர் கேட்டாங்க, இது என்ன கப்பல்? இந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு ஆரஞ்சு பழங்களை ஏற்றி கொண்டு போகிற கப்பல் என்றார்கள். உடனே இவர் சொன்னார், எங்களுடைய கப்பலில் ஒரு பயணி இருக்கிறார், அவருக்கு ஆரஞ்சு பழ ரசத்தை தவிர வேறு எதுவும் கொடுக்க முடியாது, நீங்கள் கொஞ்சம் ஆரஞ்சு பழம் கொடுப்பீர்களா? கொஞ்சம் என்ன, கப்பல் நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள். கூடையாக ஆரஞ்சு பழங்களை கொட்டி சேமித்தா 6 மாசம் கழித்தா அந்த கப்பல் போய் சேர்ந்தாலும் அத்தனை நாட்களுக்கு உள்ள ஆரஞ்சு பழங்களை இந்த கப்பல் ஏற்றினார்கள். கப்பலில் தண்ணீர் வாங்கி கொண்டு போனது, இது ஆரஞ்சியை சுமந்து கொண்டு தன் வழியே போனது. அந்த நர்ஸ் வந்து சொன்னால் என்ரிகாட்ட, மிஸ் என்ரிகாட், உங்களுடைய ஆண்டவர் நடுக்கடலிலும் வழி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி. எங்கே ஒன்று முடியாது என்று சொல்லுகிறோமோ அங்கேதான் ஆண்டவர் நமக்கு வந்து நிற்பார். நம்மால் ஏதாவது முடியும் என்று நினைத்து விட்டால் அங்கே ஆண்டவருக்கு வேலை இல்லை. எங்கே நீ பூஜ்ஜியமா நிற்கிறாயோ அதற்கு முன் நம்பர் 1ஆக ஆண்டவர் வந்து நிற்பார். இப்போது 0 10ஆய் மாறும். கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு ஏசாயா 60:10 சொல்லுகிறது, என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரும் நாட்டு தொழுவமும்
ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டு கிடையுமா இருக்கிறது. தீங்கு நாளில் என்னை தமது கூடார மறைவில் மறைத்து சத்துருக்களின் தலைக்கு மேலாக என் தலையை உயர்த்துவார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா. இன்றைக்கு கூட்டம் முடிந்து வீட்டுக்கு போவீர்கள், ஒரு இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கும். பழைய வீட்டை பார்க்க மாட்டீர்கள், வெளிச்சம் நிறைந்த ஒரு வீட்டை இயேசு உங்களுக்கு என்று திறந்து வைத்திருப்பார். கைகளை தட்டி. சங்கீதம் 22:4 சொல்லுகிறது, எங்கள் முற்பதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுதலை ஆக்கினீர். உங்க பாட்டி, உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க அம்மா யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதியும், என் பிள்ளையை ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தாத்தா பாட்டி எல்லாம் நான் மார்த்தாண்டவர்மா குடும்பமாக இருந்தாங்களா, இல்லை சாயல்குடி ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர்களா? ஆளோட்டிகளை அடிமைகளாய் ரவிக்கை போடாமல் முட்டுக்கு சேலை கட்டி கொண்டு செருப்பணியாமல் மற்றவர்களுக்கு அடிமையாக இருந்த ஒரு கூட்டம், அடிமையாய் நடத்தப்பட்ட ஒரு கூட்டம். தேவனுடைய மிஷனரிகள் வந்தார்கள், இயேசு என்ற ஒரு தெய்வத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அவர் நாமத்தை அறிந்தபடினால் அவருடைய சந்ததிகள் இன்று உயர்ந்த இடத்தில் இருக்கிறது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு என் பையன் டாக்டர், என்ஜினியர், கலெக்டர், கூகுளில் ஒர்க் பண்ணுறான், சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணுறான், யூஎஸ்ல இருக்கான், கனடாவில் இருக்கான். எப்படி சொல்றீங்க? ஆண்டவர் நாமத்தை அறிந்தபடினால் எங்கே வைத்தாராம்? உயர்ந்த அடைக்கலத்தில். கைகளை தட்டி. ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் நீங்கள் தத்தளித்த தீவு வாழ்க்கையை மாற்றி ஒரு கப்பல் யாத்திரை உங்களுக்கு தொடங்குகிறார். அந்த கப்பல் விசுவாச கப்பல், அது மோட்சத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது. காற்றடித்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, அந்த கப்பல் அசைமை ஒழிய நீங்கள் அசைவதும் இல்லை, விழுவதும் இல்லை. என ஓட்டுநர் மாலுமி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி சரியான இடத்துக்கு கொண்டு போய் உங்களை சேர்ப்பார். இன்றைக்கு இரவு நீதிமொழிகள் 11:8, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படுவான். உங்க வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு அம்மா எந்த இடத்துலேருந்து ஜெபம் பண்ணாங்களோ அந்த இடத்த பாருங்க. 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட வீடு உங்களுக்கு இருந்ததா? அந்த ஃப்ரிட்ஜ் இருந்ததா? அந்த நகை நட்டு இருந்ததா? அந்த கார் இருந்ததா? அந்த 2 வீலர் இருந்ததா? அந்த டிவி இருந்ததா? இவ்வளவு சம்பளம் வந்ததா? இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்ததா என்று நினைத்து பாருங்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிய வரும். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்கள் முற்பதாக்கள் உங்கள் நம்பினார்கள், அவர்களை விடுதலையாக்கி அவன் தலைமுறை மீது ஆசீர்வாதத்தை ஊற்றி சொல்லுங்கள். எங்க பாட்டி ஜெபித்த ஜெபம், என் தாயார் ஜெபித்த ஜெபம், எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன் தாயை போல உங்களை தேற்றி கொண்டு வந்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் கசப்பை மாற்றுகிற இரவு இன்று இரவு, உங்கள் தனிமையை மாற்றுகிற இரவு இன்று இரவு, உங்கள் வாழ்வில் இழந்து போனதை மறுபடியும் கொடுக்க போகிற இரவு இன்று இரவு. பல கன்வென்ஷனுக்கு, பல கூட்டங்களுக்கு, பல நாள் ஆலயங்களுக்கு போய் உட்கார்ந்தீர்கள், ஜெபித்தீர்கள், உபாசித்தீர்கள், வேதம் வாசித்தீர்கள், முட்டி மோதினீர்கள். இன்று வரை பதில் வரவில்லை. ஆனால் ஆண்டவர் நீங்க நினைத்த நேரத்தில் கொடுக்க மாட்டார், நினையாத நேரத்தில். God's appointed time, தேவன் நிச்சயித்த நேரத்தில் அவர் உங்கள் மீது தம்முடைய அந்த ஆசீர்வாதத்தை போடுவார். ஏன் அது இன்று இரவா இருக்கக்கூடாது? கையை தட்டுங்களேன். ஆண்டவர் அதற்குத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். திக்கற்ற உங்களை, வேதனையில் வாடுகிற உங்களை, மனநோவினால் அலறி அலறி ஒவ்வொரு நாளும் தலையணையை கண்ணீரா நினைக்கிற உங்களுக்கு தேவன் ஒரு மதுரத்தை, அதிசயமான சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். உள்ளங்கையில் வரைந்து வைத்த தேவன் நீதிமான இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவாராம். சங்கீதம் 34:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்குகிறார், விடுவிக்கிறார். ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்த. ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு.
ஆண்டவரை கூப்பிடுற ஜனம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. ஜெபம் குறைஞ்சு போச்சு, உபவாசம் குறைஞ்சு போச்சு, இரவு விழிப்பு குறைஞ்சு போச்சு, அதிகால ஜெபம் இல்லவே இல்லை. ஆடல் பாடல் சந்தோஷம் கூத்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் ஸ்டைலிஷ் வர்ஷிப். ஆண்டவருடைய ஆலயத்தை பரிசுத்த குலச்சாக்கல தெருநாய்க்களின் கூட்டம் சபைகளை பெருக பண்ணி கொண்டிருக்கிறது. பன்றி மேய்க்கிற தலைவர்கள் அதில் தலைவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் தான் நீங்களும் நான் நின்று கொண்டு வார்த்தைகளை மட்டும் நம்பி நிற்கிறோம். கைகளை தட்டி இந்த வார்த்தையை நம்பி நிற்கிற உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு நீ கூப்பிடும்போது பதில் கொடுக்க போகிறேன். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் சனப்பொழுது. ஒரு பக்தன் தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ கீர்த்தனையில் ஒரு கீர்த்தனை உண்டு. அதில் ஒரு வரி இப்படி வரும்: அற்ப நிமிஷ ஆசை காட்டி அக்கினி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே. எத்தனை நிமிஷம் ஆசையா? அற்ப நிமிஷ ஆசை. சிகரெட்டு பிடிக்கிறவனுக்கு உதட்டில் சிகரெட்டு சுடும் வரை சந்தோஷம். சினிமா பார்க்கிறவனுக்கு 2 மணி நேரம் சந்தோஷம். பாவம் செய்கிறவனுக்கு பாவ இச்சை தீரும் வரை சந்தோஷம். அதற்கு மறுபடி இதை விட எது மேல இருக்க தேடி ஓடுகிற நாள் வரும். ஆனால் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் உம்முடைய சமூகத்தில் சனப்பொழுது இன்பம் அல்ல, பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும். கைய தட்டுங்களே. ஃபாதர் பெக்மன்ஸ் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன் மதுரைக்கு வந்து வீட்டுக்கு வந்தார் சாப்பிட்றதுக்கு. அப்ப சொன்னாரு, அவர் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருந்தாரு. ஒரு சிகரெட்டுக்கு விளம்பரம் வச்சிருந்துச்சு. அந்த சிகரெட் விளம்பரத்தை பார்த்தாரு. அதுல இதை குடிக்கிறவனுக்கு குதூகலம் கொண்டாட்டமே அப்படின்னு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எதை குடிக்கிறவனுக்கு? இந்த சிகரெட்டை பிடிக்கிறவனுக்கு. அப்போதான் யோசிச்சார், அந்த சிகரெட்டு உதட்டிலே சுடும் வரை அவனுக்கு குதூகலம். செயின் ஸ்மோக்கர்மாங்க. அந்த காலத்துல இதெல்லாம் பெரிய தப்பு. சூடு வச்சிருவாங்க வீட்டில், டீச்சர்ஸ் கொன்றுவாங்க. 2 அடிக்குள்ள எங்கள் வகுப்பில் இருந்த 6ஆம் கிளாஸ்லங்க, சித்திக்குன்னு பேர். திடீர்னு டீச்சர் அப்படிம்பா. இன்னும் டீச்சர் போக சொல்லிடுவாங்க. என்னடா இவன் அடிக்கடி போகிறானே அப்படின்ட்டு நானும் ஒரு நாள் பின்னாடி போனேன். ஒரு வேப்ப மரத்துக்கு பின்னாடி புகையா வந்துச்சு. என்னடான்னு போய் பார்த்தேன், பீடி வச்சு குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். டேய், 6ஆம் கிளாஸ்லேயே பீடி குடிக்கிறடா, அறிவில்லை உனக்கு? வீட்டில் தெரிஞ்சான கொண்டுருவாங்க. அந்த பீடிக்கு பேர் சிப்பி பீடின்னு பேர். இப்போ இருக்கணுமே தெரியாது. சிப்பி மார்க்கு பீடி. அவன் சொன்னான், சிந்திக்க சிறந்தது சிப்பி பீடினா. 6ஆம் கிளாஸ்ல சிந்திக்கிறான். ஐயா ரவுண்டா புகை விடட்டுமா விட்டான். அப்புறம் மூக்குல புகை விடட்டுமா, சிமினியாது, அண்டி ஆஃபீஸ் சிமினியாது. ஏங்க சில பார்த்தீங்கன்னா அப்படியே புகை விட்டுக்கிட்டே இருப்பான். வாழைக்கொலையை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு புகை போட்டு தான் பழுக்க வைப்பான். ஈரக்கொலையை பழுக்க வைக்கிறான் பாருங்க. சில அம்மாமார் வரும்போதே விட்டே வருவாங்க, ஜெபம் பண்ண வரும்போது. ஏன்னா வாயில் புகையில கட்டை இருக்கும். சில பொடியை வாங்கி அப்படிமா பாருங்க. எங்க ஐப்ரோ, அது இப்போ தான் நீங்கள் என்ன த்ரெட்டனிங் என்ன பண்ணுவாங்க? த்ரெட்டனிங்கா நூலை வச்சு வெடுக்கு. நான் சைனாவில் ஒரு பியூட்டி பார்லரில் உட்காந்துருக்கும்போது ஒரு பொண்ணு கடையை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு உஷ்னுச்சு. என்னடா நம்மளுக்கு பேய் கண்ட இழகிருச்சா அப்படின்னு பார்த்தேன். அவளுக்கு இன்னொரு பொண்ணு டொயின் மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு இங்கேருந்து பிடிங்கிட்டே இருக்கா. இங்கேயும் பிடுங்குறாங்க போலுக்கு. அப்படி பிடிங்கி தான் நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க பார்த்து. ஐப்ரோ அழகாக ஆண்டவர் இங்கே வச்சார். ஐப்ரோ இல்லாட்டி நம்ம முகத்தை நினச்சி பாருங்க. இங்கே முடி வைத்தார் ஆண்டவர், அழகாக வரைஞ்சி விட்டார். நம்ம ஆம்பளைங்களுக்கு மூக்குக்கும் வாய்க்கடையில் அரைஞ்சி கேட்புங்க, அதில் மீசை அப்படி அழகாக முளைக்க வச்சார். தாடி முளைக்க வச்சார். தொண்டைக்குள்ளே முடி முளைக்க வச்சுருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? எதை சாப்பிட முடியுமா? இவ்வளோ பெரிய குழாய், உணவு குழாய் இவ்வளவு. அதில் என்ன சிக்கன் 65, 85 பீப் வளர்த்தியது வறுத்தது கேரளாவுக்கு போனால் இவ்வளோ பெரிய தொண்டைக்குள்ளே இவ்வளவு சாப்பிடுவான். அதில் ஒரு முடி வைக்கலைங்க. சின்ன துவாரம்
எங்க நமக்கு மூக்கில் இருக்கு, அதில் முடியா வச்சிருக்கிற ஆண்டவர். ஏன் வச்சார் தெரியுமா? நம்ம சுவாசிக்கிற காற்றை ஃபில்டர் பண்ணி டஸ்ட் லங்ஸுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்குள்ளே முடியா வச்சு ஃபில்டர் வச்சு அனுப்பி வச்சு புடைச்சிருக்காரு. இவன் அந்த ஃபில்டரையும் தாண்டி இழுக்கிறான் பாருங்க. பொடியை வாங்கி, என்ன பொடி, கேஎஸ்கேயா, என்எஸ்கே இன்னொன்று தெரிஞ்சா சொல்லுங்களேன். என்எஸ் பட்டணம் பொடியா, என்ன மூளையில் ஸ்ட்ரோக் வந்து செத்து போயிடுவாப்போ. ஆண்டவர் நீ பொடி போட்டு தான் வாழணும்னா மூக்கு கீழே பார்த்து படிச்சிருக்க மாட்டார், மேலே வச்சே படிச்சிருப்பார். மழை தண்ணிலாம் உள்ள வந்து சிரசில் அடிச்சு செத்து போகிறதுக்கு அதுக்கும் கண்டுபிடிப்பான். சின்ன கொடை மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே வச்சிருப்பான் பார்த்துக்கங்க. சிலர் பல்ல திறந்தாங்கன்னா பயமாக இருக்குது, ரத்த காட்டேரி மாதிரியே இருக்கும். என்ன பிரதர், இந்த வெத்தலை பிசாசு போனுச்சா மண்ணுங்க பிரதர், அது போகாது. ஏன்னா எண்ணத்தோடு சேர்ந்துருக்கு, பிசாசோடு சேர்ந்துருக்கு. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறவர். இந்த உலகத்தில் தேவனுக்கென்று நம்முடைய இதயத்தை கொடுத்து அவரை நோக்கி கூப்பிடணும். யாரை நோக்கி? கர்த்தர் நோக்கி. இன்னைக்கு மாடர்னாக வந்துருச்சு வேல்டு. சிகரெட்டு பிடிக்கிறவனுக்கு கொஞ்சம் நேரம் சந்தோஷம். அப்போ தான் தம்பி நான் எழுதினேன், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்து ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். அப்போ தான் எழுதின தம்பி அப்படின்னார். நமக்கு நித்திய ஆனந்தம். நான் ஒரு பாட்டு கூட எழுதினேன், நித்திய சந்தோஷம் நிம்மதி பெருமூச்சு நேசரின் கரம் பிடிக்கும் நாள், மங்கள துதியோடு மணவாளன் இயேசுவோடு மணவாட்டியாய் மகிழும் நாள். ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். சேனலில் போய் டென்சினல் சாங்ஸ்ன்னு போட்டு பாருங்க, வரும். நித்திய சந்தோஷம் சாங் அப்படின்னு போடுங்க, வரும். நமக்கு ஒரு நாள் வரும், அது எந்த மனுஷனும் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத நித்திய சந்தோஷம். கைகளை தட்டி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? எங்கள் சபை குட்டி சபை பிரதர், நாங்களும் அந்த காலத்திலிருந்து வசனத்திலே இருக்கிறோம், அதே ஓட்டு வீட்டில் தான் இருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி, பயங்கரமான டான்ஸு, லேசர் பீம் லைட்டெல்லாம் வச்சு பயங்கரமாக சபையை ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் உட்கார்ந்த இடத்துல உட்காந்து 5 சென்ட் இடம் வாங்குறதுக்கு இன்னும் தோத்திரம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். கவலைப்படாதீங்க பாஸ்டர். சத்தியத்தின் நிமித்தம் வசனத்தின் நிமித்தம் பாடுகளை நீ அனுபவித்தால் ஒரு நாள் இந்த வார்த்தையை குறித்து வெக்கப்படாத உன்னை குறித்து பிதாவின் சமூகத்தில் கர்த்தர் அறிக்கையிடுவார். கைகளை தட்டி அறிக்கையிடுவார். உண்மை முத்துவமான ஊழியக்காரனே, என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கூப்பிடுங்க, சும்மாவே இருக்காதீங்க, தின்னு தூங்காதீங்க. ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். எப்பவும் கூப்பிடுங்க, இடைவிடாமல் கூப்பிடுங்க, கண்ணீரை கொட்டுங்கள். 40 ஆண்டுகள் ஊழியத்தை செய்கிறேன். எங்கள் அப்பா பேர் பரமசிவன். பரமசிவன் மகனை இந்த பரிசுத்த வேதத்தை எடுக்க கர்த்தர் கிருபை அளித்தார். கைகளை தட்டி. ஒரு ஐஸ்வர்யமுள்ள குடும்பத்தில் பிறந்தேன். வீட்டை விட்டு துரத்தப்பட்டேன். வெறும் 3 ரூபாயோடு மதுரைக்கு வந்தேன். டெம்பிள் சிட்டி இன் இந்தியா, இந்தியாவின் கோவில் நகரத்தில். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அங்கே ஊழியம் செய்வது. இங்கே 5000 பேர் வருவதும் சரி, அங்கே 50 பேர் வருவதும் சரி. அந்த பட்டணத்தில் வைத்து தான் கர்த்தர் இந்த உலகம் இங்கே என்னை கொண்டு போகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிற்க முடியாது, கால்களில் 3 ஆப்ரேஷன். அதுக்காகத்தான் இந்த புல்பிட்லாம் கொண்டு வந்தது, மேலே காலத்துக்கு வச்சுக்கணும்னு. முழங்கால் போட்டு தண்ணீர் குடிக்காமல் புசிக்காமல் நாட்கணக்கில் பிரார்த்தனை. முழங்கால் நின்று முழங்காலெல்லாம் தேய்ந்து போய்விட்டது. 6 மணி நேரம் முழங்காலில் நிற்பேன். ஒரு செய்தி எடுப்பதற்காக பல மணி நேரம் காத்து கிடப்பேன். அந்த காலங்களிலெல்லாம் ஒரு கன்வென்ஷன் கூடத்துக்கு வர வேண்டுமா 3 நாட்கள் உபவாசம். அதற்கு பின்புதான் வீட்டை விட்டு இறங்குவேன். இப்பொழுது ஹார்ட்லெஸ் ஸ்டண்டு, கால்களில் பலகீனம், நிற்க முடியாது, உட்கார முடியாது. செய்தி முடித்துவிட்டு படுக்கையில் போய் செத்து போன பிணத்தை போல விழுவேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வந்து நின்ற உடனே ராஜகுமாரனை போல முழங்குகிறேன். கைகளை தட்டி. இந்த வார்த்தை என்னை சுகமாக்குகிறது, வார்த்தை என்னை பலப்படுத்துகிறது. இந்த வார்த்தையை நம்புகிற மக்களுக்கு மட்டுமே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன்.
இந்த வசனத்தில் நிற்கிற சபைகளுக்கு மட்டுமே இந்த வார்த்தையும் பிரசங்கமும் பிரயோஜனமாக இருக்கிறது. விழலுக்கு நீர் இறைக்க மாட்டேன், முள்களுக்கு இடையில் விதைக்க மாட்டேன், பாறைகளுக்கு இடையில் விதைக்க மாட்டேன், முத்துக்களை பன்றிகள் முன் போடுவதில்லை, பரிசுத்தமான நாய்க்கு கொடுக்க மாட்டேன். இந்த வார்த்தையை விரும்புகிறவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேன். கைகளை தட்டி தாகமாயிருக்கணும் வரட்டும், இலவசமா ஜீவ தண்ணீரை வாங்கி பானம் பண்ணட்டும், காதுள்ளவன் கேட்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. சோர்ந்து போய் நிற்கிறீர்களோ, ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போய் நிற்கிறீர்களோ, பயப்படாதிருங்கள். கர்த்தரை நம்புகிறவனோ என்றென்றைக்கும் அசையாதிருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்பானாம். கையை தட்டுங்களேன். அர்ராத் மலை தெரியும், இமயமலை தெரியும், சைனா மலை தெரியும், எல்லா மலைகளும் தெரிந்த பொழுது வேத புத்தகத்தில் கர்த்தரை நம்புகிறவனுக்கு ஒரு மலையை குறிப்பிட சியோன் மலை. ஏன் அப்படி? ஆண்டவர் கம்பீரத்தோடு வானத்தில் வரும்பொழுது இப்பொழுது காண்கிற மலைகள் எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மெழுகை போல உருகி போகுமாம். ஆனால் அவர் கால் வைக்கிற சியோன் மலை மட்டும் அசையாமல் இருக்குமாம். எனவேதான் உங்களை பார்த்து சொன்னார், என்னை பார்த்து சொன்னார், என்னை நம்புகிற நீ சியோன் மலையை போல இருப்பாய். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய நாதர். ஆதியாகமம் 24:40 சொல்லுகிறது, நான் வழிபடும் கர்த்தர் உனக்கு முன் தன் தூதனை அனுப்பி உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யாரோ ஒருவரை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறார், யாரோ ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் பட்டணத்துக்கு அனுப்புகிறார், யாரோ ஒரு நல்ல மனிதனை உங்கள் குடும்பத்துக்கு அனுப்புகிறார், யாரோ ஒரு தேவ பிள்ளையை உங்கள் வேலை ஸ்தலத்தில் அனுப்புகிறார், யாரோ ஒரு உதவி செய்யும் ஒரு தேவ தூதனை போல ஒரு மனுஷனை உங்களுக்கு உதவி செய்வதற்காக கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு தூதனை அனுப்பி உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். கையை தட்டுங்களே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இன்றைக்கு உங்கள் அருகில் வரப்போகிறார். உங்கள் கசப்பை மதுரமாய் மாற்றுவார். உங்கள் தனிமையை இன்றைக்கு தீர்ப்பார். எத்தனை சந்தோஷம். கைகளை தட்டி கைகளை தட்டி கசப்பை மதுரமாய் மாற்றுவார் ஆண்டவர். முதலாவது தேவன் உள்ளங்கையில் உங்களை வரைந்து வைத்தார். இரண்டாவது கசப்பை மதுரமாய் மாற்றுவார். வாசிக்க கேட்போமா? ஏசாயா 38:17 இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முகத்துக்கு பின்னாக எறிந்து விட்டீர். எத்தனை அற்புதமான வசனம் பாருங்கள். சமாதானத்துக்கு காத்திருந்தேன், எனக்கு கசப்பு வந்தது. நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை வந்தது. இந்த காரியம் எனக்கு முடியும் என்று நினைச்சேன், முடியவில்லை. சமாதானத்துக்கு பதில் கசப்பு. கசப்பு, இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தெரியும். நீதிமொழி 14:10 அப்படி சொல்லுகிறது. நம்முடைய கசப்பு மற்றவர்களுக்கு தெரியாது. உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு இருதயம் இருக்குமானால் அந்த மனிதனுடைய இருதயம் இந்த மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாது. சுயநலக்கார இருதயம், தங்கள் சந்தோஷத்தை மட்டுமே சந்தோஷமா நினைக்கிறவர்கள், தங்கள் வாழ்வை மட்டுமே சந்தோஷமா நினைக்கிறவர்கள். நாங்கள் திருநெல்வேலி பூர்வீகமாய் கொண்டவர்கள். 4 தலைமுறைக்கு முன் கேரளாவிலே பிழைப்புக்காக குடி போனோம். பாலக்காடு விக்டோரியா கல்லூரியிலே நான் 2ஆம் ஆண்டு பிஎஸ்சி படித்து கொண்டிருந்தேன். பாலக்காட்டில் பெரும் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். 120 பஸ் ஓடிச்சு, அவருக்கு பிரைவேட் பஸ்ஸஸ். அவ்வளோ பெரிய பணக்காரர். மலம்புழா என்று ஒரு டேம் இருக்கிறது, அணைக்கட்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் ஒரு நாள் டிபி அந்த டிராவலர்ஸ் பங்களா அரசாங்கத்தில் பெரிய விஐபிகளுக்காக கட்டப்பட்டிருக்கிற பங்களாவை வாடகைக்கு எடுத்தார். அந்த அறைக்கு போனார், இரவு தங்கினார், தன் துப்பாக்கி எடுத்தார், நெற்றிப்பொட்டில் வைத்தார், சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். மறுநாள் மலையாள மனோரமா, மாதர்பூமி இப்படி பத்திரிகையில் தலைப்புச் செய்தி அதுதான். என்ன காரணம்? துருவி ஆராய்ச்சி பண்ணினார்கள் போலீசார்கள். ஒரு டைரி எடுத்து பார்த்தார்கள், அதில் எழுதியிருந்தார், செல்வம் இருக்கிறது,
பணம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, இந்த பட்டணத்தில் நான் தான் பெரும் செல்வந்தன், எல்லாம் இருக்கிறது. ஆனால் என் வாழ்வில் என் இருதயம் நிறைய கசப்பு. என் கசப்பு யாருக்கும் தெரியாது, எனக்கே தெரியும். சமாதானம் இல்லை. சமாதானத்துக்கு பதில் கசப்பு. செல்வம் இருந்தென்ன, பணம் இருந்தென்ன, ஆஸ்தி இருந்தென்ன, இனமன ஜனங்கள் உற்றார் உறவினர் இருந்தென்ன, இருதயத்தில் சந்தோஷம், அதற்கு விலை ஒன்றுமே இல்லை. சமாதானத்துக்கு ஈடாக எதையுமே விலை கொடுக்க முடியாது. இதயத்தில் சமாதானத்துக்கு காத்திருந்தேன், கசப்பு வந்தது. வாழ்வு நமக்கு பலவித நேரங்களில் அப்படி கசப்பு வருகிறது. கசப்பு வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், இல்லை, அந்த கசப்பை மாற்றக்கூடிய அருமருந்தாகிய என் நாமத்தை பிடித்துக்கொள், பிடிச்சுக்கொள். இந்த கசப்புக்கு நானே இனிப்பானவர், மதுரமானவருடைய நாமம் அதிமதுரமாம். அவருடைய நாமம் எப்படி? அதிமதுரம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். தேன் இனிமையிலும் மதுரமாம் இயேசுவின் நாமம். தேனை காட்டிலும் இனிமையானது, இன்பமானது, கசப்பு மாறும். யோபு அப்படித்தான் புலம்புகிறார். யோபு 7:11, என் ஆத்துமா கசப்பினால் நிரம்பி இருக்கிறது. யோபு 6:3, என் சஞ்சலத்தை தராசில் வைத்து நிறுத்தால் அது கடல் மணலை பார்க்கலும் அதிக பாரமா இருக்கும். அவ்வளவு துக்கம் எனக்கு, ஐயோ என்னால் தாங்க முடியவில்லையே. சஞ்சலம் வரும் பொழுது, துக்கம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, நம்முடைய அபிஷேகம், நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், நமக்குள் இருக்கிற ஆவி முறிந்து போகிறது. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழி 15:13, மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். ஒரு டாக்டரை பார்ப்பதற்கு ஒரு நோயாளி வருவார் அடிக்கடி. மனோவியாதினால், டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவர். அந்த டாக்டர் பல ஆண்டுகள் சிகிச்சை செய்து பார்த்தார், மருந்தை கொடுத்து பார்த்தார். இப்போ சந்தோஷம் வந்துடுச்சா? இல்லை, எனக்கு மறுபடியும் துக்கமாக தான் இருக்கு டாக்டர். முயன்று பார்த்து சைக்காலஜிக்கலாக ஒரு சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்லி, சார் என்னால் முடிந்த அளவு மருந்தெல்லாம் கொடுத்து விட்டேன். நம்ம ஊருக்கு ஒரு சர்க்கஸ் வந்திருக்கிறது. அந்த சர்க்கஸில் ஒரு கோமாளி பஃபுன் இருக்கிறாராம். அவரை பார்த்தாலே சந்தோஷம் வந்துருமா. அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தால அவ்வளவு சந்தோஷம், வாய் விட்டு சிரிப்பீங்களாம். நீங்க போய் அவரை பார்த்துட்டு வாங்களேன், அந்த சர்க்கஸுக்கு போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட அந்த நோயாளி கெக்கலிட்டு சிரித்தார். ஏன் சார் சிரிக்கிறீங்க? அந்த பஃபுனே நான் தான் சார். அந்த சர்க்கஸ் கம்பெனியில கோமடியாய் வேஷம் கட்டுகிறவனே நான் தான். மற்றவர்களை சிரிக்க வைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சோகம் கவி இருக்கும், துக்கம் கவி இருக்கும், சஞ்சலம் நிறைந்திருப்பீர்கள், மனோ துக்கத்தினால் ஆவி முறிந்து போய் வந்திருப்பீர்கள். இயேசு இப்படித்தான் கெத்செமனிலே கூச்சல் போட்டார். பிதாவே, என்னால் தாங்க முடியவில்லையே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கி போடும். கூச்சல் போட்டார். சமாதானத்துக்கு பதில் கசப்பு, தாங்க முடியாது. சிலர் சிரித்துக்கொண்டே அழுவார்கள். பழைய கவிஞன் பார்த்தான், சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நான் சிரித்துக்கொண்டே அழுகிறேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக்கொண்டே அழுகிறேன். நிறைய பிரபலங்கள் பேட்டிகளை பார்த்திருக்கிறேன். அவர் சொல்வார்கள், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. சினிமாவில் கொடி கட்டி பறப்பார்கள், கவிதை எழுதுவதில் கொடி கட்டி பறப்பார்கள், பிரசங்கம் பண்ணி அநேகரை ஆறுதலுக்குள்ள பரிசுத்தவான்களை கூட நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் போராடுகிற போராட்டம். இதைத்தான் நீதிமொழிகள் 14:13 சொல்லுகிறது, நகைப்பிலும் மனுஷனுக்கு துக்கம் உண்டு. நகைப்பிலும் மனிதனுக்கு துக்கம் உண்டு. நகுமியை பாருங்கள், அவள் பெயருக்கு என்ன அர்த்தம்? மதுரமானவள் அல்லது இனிப்பா. நகுமி என்றால் என்ன அர்த்தமாம்? மதுரமானவள் அல்லது இனிப்பானவள் அர்த்தம். மோவாப் தேசத்துக்கு போனாள்,
தன் பெத்லகேமை விட்டு மோவாப்புக்கு போனா, கணவனை இழந்தால், 2 மகனை இழந்தால், மருமகள் 2 பேரோட, ஒருத்தி பாதியில் போயிட்டா, இன்னொருத்தியை கூட்டிக்கிட்டு வருகிறாள். வேதனை நிறைந்த, கசப்பு நிறைந்த இதயத்தோடு ஒரு முதிர் வயதான ஒரு பெண் வருகிறாள். அவருடைய உறவினர்கள் நாம் பார்க்கிறார்கள், நகோமி மாதிரி இருக்குதே, நகோமியா, நகோமியா இனிப்பானவளா, மதுரமானவளா கேட்கிறார்கள். இவள் சொல்றா, இல்லை 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 இல்லை, நான் இனிப்பானவள் அல்ல, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இனிமே என்னை நகோமி என்று கூப்பிடாதீங்க, இனிப்பானவள் என்று கூப்பிடாதீர்கள், என்னை மாறாள் என்று அழையுங்கள், கசப்பானவள் என்று அழையுங்கள். எல்லாவற்றையும் இழந்து போனேன். I am depressed. மனம் சஞ்சலத்தினால் நிரம்பி இருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து போனேன், என்னை கசப்பானவள் என்று அழையுங்கள். கர்த்தர் பார்த்தார். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தமாம். அப்பத்தின் வீட்டுக்கு வந்துட்டியா மகளே, மறுபடியும் அப்பா வீட்டுக்கு வந்துட்டியா, இனி நீ கசப்போடு வாழ வேண்டாம் என்று சொல்லி அவருடைய மருமகளுக்கு போவாஸ் என்ற ஒரு மனிதனை கொடுத்தாள். போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். அந்த தாவீதின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்தார். கைகளை தட்டி. இதுதான் மதுரம். கசப்புக்கு பதில் மதுரம், இனிப்பு. உங்கள் வாழ்விலும் அப்படித்தான். எல்லாம் இழந்து போய் நிற்கிறீர்களோ, நகோமியை போல தேவ சமூகத்துக்கு வந்து நிற்கிறீர்களோ, சொல்லுங்கள், என் கசப்பை மதுரமாய் மாற்றும். இன்றைக்கே இரவு உங்கள் கசப்பு மாறப்போகிறது, வேதனை நீங்க போகிறது, சஞ்சலம் ஓட போகிறது, உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறப்போகிறது. உங்கள் பரிகாசம் பண்ணின மக்கள் மத்தியில், கேலி பண்ணின மக்கள் மத்தியில், வெட்கப்பட்ட இடத்தில் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். கைகளை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு தேவனுடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போகவில்லை. யாரா இருந்தாலும் சரி, எந்த சபையை சேர்ந்தவங்களும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் சரி, கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற உனக்கு இன்றைக்கு ஒரு மதுரம். கைகளை தட்டி, மதுரம், இனிப்பு. தேவனே அதை கொடுப்பாராம். கவலையே படாதிருங்கள், கவலைகள் எல்லாம் முதுகுக்கு முன்னால் எரிந்து போட்டு விடுங்கள். தேவன் உங்களுக்கு மதுரத்தை கொடுப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, 1985ஆம் ஆண்டு சிவகாசி பட்டணத்துக்கு நான் ஆண்டோடைய செய்தியை கொண்டு போனேன். 85 சிவகாசியிலேயே பெரிய ஒரு செல்வந்தர், தீப்பெட்டி ஆபீஸ்களை, பட்டாசு கம்பெனி எல்லாம் வைத்திருந்தார். சிஎஸ்ஐ ஆலயத்தில் நான் பேசிவிட்டு வெளியே வந்தேன். சாட்சியாபுரம் என்ற இடத்தில் ஒரு தாய் நின்றாள். ஐயா கையை பிடிச்சாள். 65-70 வயசாக போகும். தம்பி, என் சோக கதையை கேளுங்கள். நீங்கள் சொன்னீர்களே, ஆண்டவர் எங்கள் கசப்பை மாற்றுவார் என்று. என் வாழ்நாள் முழுவதும் கசப்பு. என் கணவர் பெரும் செல்வந்தர், இரக்க குணம் உள்ளவர். என் கணவர் உதவி செய்து அநேகர் இந்த பட்டணத்தில் உயர்த்தி விட்டார். அவர்களெல்லாம் பெரிய பெரிய தீப்பெட்டி ஆபீஸுகளையும் பட்டாசு ஆபீஸுகளையும் வைத்து இன்னைக்கு பெரிய பெரிய செல்வந்தர் ஆகிவிட்டார்கள். என் கணவரால் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர்கள். திடீரென்று ஒரு நாள் என் கணவர் செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததாக கொலைப்பழி சுமத்தி ஜெயிலில் தள்ளினார்கள். அவரும் மரித்தார். 2 பிள்ளைகள், ஆணொன்று பெண்ணொன்று. நான் தனிமையானேன். அத்தனை சொத்துக்களையும் விற்று 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 வழக்கு நடத்தினேன். எல்லாம் இழந்தேன். என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்ற பொழுது என் மகளும் என்னை விட்டு போனாள், என் மகனும் என்னை விட்டு போனார். நான் தனியா நிற்கிறேன். ஆண்டவனுக்கு இனிப்பை கொடுப்பாரா? என் கசப்பை மாற்றுவாரா? கணவர் போன உடனே சொன்னாங்க, கழுத்து புருஷன் போனா என்ன, பயப்படாத, உனக்கு வயிற்று புருஷன் மகன் இருக்கிறான், அவன் உன்னை பார்த்துக்குவான்னாங்க. மகனும் விட்டு போயிட்டான், கழுத்து புருஷனும் போயிட்டான், வயிற்று புருஷனும் போயிட்டான். நான் தனியா நிற்கிறேனே, எனக்கு யார் துணை? நான் சற்று யோசித்தேன். சொன்னேன், அம்மா, நீங்க கழுத்து புருஷனை நம்புனீங்க,
அவர் போயிட்டாரு. வைத்து புருஷன் நம்பினீங்க, அவனும் விட்டுட்டு ஓடிட்டான் மகன். ஆனா ஆத்ம புருஷனை நம்புவதை விட்டு விட்டீர்கள். எனவேதான் இன்றைக்கு வரை கசப்பு இருக்கிறது. ஒரு நிமிஷம் இந்த ஆத்ம மணவாளனை பிடித்துக் கொள்ளுங்களேன். இந்த உலகத்தின் கசப்பு எல்லாம் நொடி பொழுதில் உங்களை விட்டு போகும் என்று கைகளை தட்டி ஆத்ம புருஷன், ஆத்ம மணவாளன், லவர் ஆஃப் சோல், அவர் உங்களை அணைத்துக் கொள்வார். இன்றைக்கு உங்கள் அருகில் வரப்போகிறார். என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாய் மகளே? What do you want from me, my dear daughter? What do you want from me, my dear son? நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்னிடத்தில் என்று கேளுங்கள். அப்பா, என் கசப்பை மாற்றும். உள்ளங்கையில் வைத்திருக்க என்று சொன்னீரே, எனக்கு இந்த கசப்பு வேண்டாம், என் வாழ்வை மதுரமாய் மாற்றும். தேவனே இறங்கி வருவார். கர்த்தருடைய கரம் இன்றைக்கு இரவு இறங்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். சஞ்சலங்களை தூக்கி எறியுங்கள். கசப்பை உங்களை விட்டு அகற்றுவார். உங்கள் வாழ்வை மதுரமாய் மாற்றுவார். உபாகமம் 6:12 சொல்லுகிறது, எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. எரேமியா 2:32 சொல்லுகிறது, ஒரு பெண் ஆபரணங்களை மறந்தது போல என் ஜனங்கள் என்னை மறந்து போனார்களே. உன் பெண் நகை நட்டுகளை மறந்தது போல மறந்தார்கள். மறுபடி வாருங்கள். நகோமி பெத்லெஹேமுக்கு வந்தது போல அவர் சமூகத்தில் வந்து விழுங்கள். அப்பா, என் கசப்பை மாற்றுங்கள் என்று சொல்லுங்கள். சங்கீதம் 46:3 சொல்லுகிறது, பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். கைகளை தட்டி, பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவரை மறந்து போனீர்களோ, மறுபடி அவரோடு ஒப்புரவாகுங்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானவற்றுக்குள் ஓடி சுகமாய் தங்குகிறான். சகரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே உங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். என்றைக்கு? இன்றைக்கு, tonight. கைகளை தட்டி, இன்று இரவு தேவன் உங்களை கசப்பை மாற்றுவார். என் நாமத்துக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன். கைகளை தட்டி, எரேமியா 31:4 சொல்லுகிறது, மறுபடியும் நீ கட்டப்படுவாய். கைகளை தட்டி. அப்ப ஏற்கனவே கட்டடம் இடிஞ்சு போச்சு, ரெனுவல் ஒர்க் நடக்குது. உனக்கு புதுசா கட்டுறாராம் ஆண்டவர். அது அதிசயமா இருக்கும். கைகளை, மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது எப்படி இருந்ததாம்? சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம். கனா கண்டது போல கர்த்தர் உங்கள் வாழ்வை மாற்றுவார். இன்றைக்கு இரவு அதை செய்வார். மகிமையான சந்தோஷம். தேவாதி தேவனே உங்கள் அருகில் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 45:2 வாசித்து நான் ஜெபிக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அப்ப கோணல் இருக்கு உங்க வாழ்க்கைக்கு முன்னாடி. மனுஷனால் வரும் கோணல் உண்டு, நாமே நமக்கு போட்டுக்கிற கோணல் உண்டு, கர்த்தர் கொடுக்கிற கோணலும் உண்டு. மனுஷனாலும் பிசாசும் வர்ற கோணலை கர்த்தர் மாத்திடுவார். நீயே உனக்கு கோணலை போட்டுக்கொண்ட அந்த பாதையை நீ செவைப்படுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் மாற்றி விடுவார். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வழியை கோணலாக்கிட்டா நேராக்க ஒரு மனுஷனாலும் முடியாது. அதுக்கு யார் இறங்கி வரணும்? அவர் தான் இறங்கி வரணும். தேவன் கோணலாக்கினதை நேராக்குகிறவன் யார்? தேவன் கோணலாக்கினதை ஒருவன் நேராக்க முடியாது. எத்தனை உபாசம் போட்டாலும் சரி, எத்தனை தசம்பாகம் கொடுத்தாலும் சரி, எத்தனை கூச்சல் போட்டு ஜெபம் பண்ணி கண்ணீர் வடித்தாலும் சரி, நேராகாது. கர்த்தர் இறங்கி வரணும். அவர் தான் உங்கள் கோணலை செவ்வையாக்குகிறவர். தேவன் கோணலாக்கினதை செவ்வையாக்குறவன் நேராக்கிறவன் உண்டோ? வாழ்பாறை ஒன்று இடம் உண்டு. வாழ்பாறை மேலே ஏறிட்டு அப்புறம் கீழே பள்ளத்தாக்கு இறங்கும். இந்த மேலே ஏறி மலை மேலே சுற்றி 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 ஏறி கீழே இறங்குற இடத்துல அந்த டாப்பில் ஹில்லில் ஒரு சிலை ஒன்று வச்சுருக்கோம். பார்த்துருக்கீங்களான்னு ஒரு ஸ்டாச்சு இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க?
கை வைத்து கேட்டுங்க பார்க்கலாம். அந்த மலை மேலே ஏறி திருப்பி கீழே இறங்கினாதான் அந்த வால்பாறை சிட்டி வரும். திருப்பி ஒரு இறக்கம். அதுதான் அந்த வால்பாறை வேலியை, பள்ளத்தாக்கை கண்டுபிடித்து அதற்கு ரோடு சாலை அமைத்த என்ஜினியருடைய சிலை. கையை காட்டி நிற்பார். இதோ அங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, இதில் பட்டணத்தை அமைக்கலாம், இதில் வழியை போடலாம் என்று நமக்கு ஒருத்தர் கையை காட்டி நிற்கிறார். இதோ உன் தேசம், நான் போய் உனக்கு வழி உண்டாக்குறேன், கோணலை செவ்வையாக்குகிறேன். கைகளை ஆமென், ஆமென். நான் உனக்கு முன்னே சென்று என்ன செய்வாராம்? கோணலை செவ்வையாக்குவேன். இன்றைக்கு இரவு உங்கள் கோணலை கத்த செவ்வையாக்குவார். மகாபிரட்ரிக் அரசன் அவரை கேவலப்படுத்த நினைத்த ஒரு ஓவியன் ஒருவன் அவருடைய சித்திரத்தை, படத்தை கேலி சித்திரமாக, கார்ட்டூனாக வரைந்து முச்சந்தியிலே வைத்திருந்தான். மக்கள் பார்த்து சிரித்து சிரித்து விட்டு போனார்கள், ஏளனப்படுத்தினார்கள். திடீரென்று குதிரை சத்தம் கேட்டது. எல்லாரும் அரண்டு பயந்து போயின்றார்கள். அரசர் அந்த குதிரையில வந்து கொண்டிருந்தார். ஐயோ, அரசர் வருக, இன்னைக்கு இந்த சித்திரம் வரைந்த மனுஷன் என்ன செய்வாரு? கொன்று போட்டு விடுவார். பார்த்து கொண்டு நம்மளையும் படைகளை வைத்து தலையை எடுக்க சொல்வார் என்று பயந்திருந்தார்கள். அவர் வந்தார். என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பார்த்தார், சிரித்தார். பரவாயில்லையே, என்னுடைய சித்திரத்தையும் இப்படி வரைந்து வைத்திருக்கிறீர்களே, இது இங்கே வச்சா எப்படி? இங்கே வச்சா எல்லாரும் பார்க்க முடியாது, போக்குவரவு நெரிசல் ஆயிடும். அதனால உயரமான இடத்தில் வையப்பா, அப்பதான் எல்லாரும் பார்த்து ரசிப்பார்கள் என்றார். இயேசுவும் கேலி சித்திரமாக உயரமான இடத்தில் தொங்கினார். விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டாராம். விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்த அவருடைய விட்டு நம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டோம். அந்த கேலி சித்திரம் தான் பின்னாளில் சொன்னார், அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். கைகளை தட்டி, உங்கள் கோடலான வழி செவ்வையாகும் பொழுது எந்த இடத்தில் கேலி பண்ணப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் தலை குனிந்து நின்றீர்களோ, நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள். கைகளை தட்டி நன்றாக சிரிக்கட்டும், நன்றாக ஏளனம் பண்ணட்டும், நன்றாக தூற்றட்டும், உன் இதயமே உனக்கு நோவும். ஐயோ, நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது, கடைசியில் கேலி சித்திரமாய் மாறிவிடுவோமோ என்று. ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன் விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அவர் பார்க்க சகிக்காத உருவம். அவர் தான் இந்த நாட்டின் ஜனாதிபதியாய் வந்தார். ஒருவேளை உனக்கு ஒன்றுமில்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லை, எனக்கு படிப்பில்லை, வேலை இல்லை, பணம் இல்லை, செல்வம் இல்லை, எல்லாம் தோல்வியில் இருக்கிறேன் அங்கிள், ஐ எம் டிப்ரெஸ்ட். உன்னைத்தான் கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார். கைகளை தட்டி, ஆகாது என்று தள்ளிய கல்லே மூளைக்கே தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. மார்வலஸ், ஆச்சரியமா இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கேலி பண்ணப்படும் பொழுது சந்தோஷமாயிருங்கள். பெர்லின் நகர வீதியில் மகாபிரட்ரிக் அவருடைய கேலி சித்திரம் உயரத்தில் வைக்கப்பட்ட பொழுது அவருடைய குணமும் ஜனங்களால் அங்கீகரிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட பரந்த மனப்பான்மையாக இருக்கிறாரே நம்முடைய அரசன், எவ்வளவு சிறந்தவர். கைகளை தட்டி உயர்ந்த இடத்தில் வைத்தார்கள். தீமை நன்மையாய் மாற்றுவார். ஏசாயா 61:7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதில் எத்தனை இரட்டத்தனையான பலன் வரும். உங்கள் லட்சைக்கு பதிலாக உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஏசாயா 43:1-2-3 சொல்லுகிறது, தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கண்ணிக்கு தப்பினோம். நம்முடைய சகாயம் எங்கிருந்து வந்தது? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரத்திலிருந்து வந்திருக்கிறது. சங்கீதம் 124:6-7-8 சொல்லுகிறது, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி தப்பினது போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கடந்த ஆண்டு 24ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டவனுக்கு சொன்னார். அமெரிக்காவை குறித்து பேசும் பொழுது
வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல ஒரு தலைமை தப்பித்து எழும்பும் என்றார். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின. எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, ட்ரம்ப் வந்துருவாரா, ட்ரம்ப் வந்துருவாரா? அப்படிதான் இருக்குதன். கர்த்தர் சொன்னது நடக்கும். வேடனுடைய கண்ணிக்கு 2 முறை துப்பாக்கி சூடு, 3 முறை 4 முறை கோர்ட்டில் போய் நின்றார். ஜெயிலில் போட்டு விடுவார்கள் என்றார்கள். அவர் ஜெயிப்பதற்கு கருத்து கணிப்பு ஒன்றும் அவருக்கு சாதகமாக இல்லை. ஆனால் முழு மெஜாரிட்டியோடு வந்தார், கைகளை சட்டி. அப்படிதான் எல்லாம் இழந்து நிற்கிற உன்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைப்பார், கைகளை சட்டி. இந்த வருஷத்தில் அதை செய்வார். தலை குனிந்த இடத்தில் தலை நிமிரச் செய்வார், உள்ளங்கையில் வரைவார். அவர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். உள்ளங்கையில் வரைந்து வைப்பார். உன் கசப்பை மதுரமாய் மாற்றுவார். உனக்கு முன் சென்று கோணலை செவ்வையாக்குவார். இன்று இரவு உங்கள் அருகில் இயேசு வந்து நிற்கப் போகிறார். எழுந்தி நிற்போமா? நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு அருகிலும் வருவார். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் பொழுது அவர்களை முன்பதை அழைத்து கொண்டு வாருங்கள். சொல்லுங்கள், அப்பா என் பக்கத்தில் வாங்க, என்னை தொடும் சுவாமி, உம்முடைய உள்ளங்கையில் என்னை வரைந்திருக்கிறேன் என்று சொன்னீர். என் கசப்பை மதுரமாய் மாற்றுவேன் என்று சொன்னீர். கோணலை செவையாய் மாற்றுவேன் என்று சொன்னீர். நம்புறேன்ப்பா, ஏற்றுக்கொள்றேன்ப்பா. என் அருகில் வாங்க. மனதார கூப்பிடுங்கள், வாயை திறந்து கூப்பிடுங்கள். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். நீங்கள் எந்த சபைகளை சேர்ந்தவர்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இயேசுக்கு உங்களுக்குள்ள தொடர்பு தான் என்னுடைய நோக்கம். இப்பொழுது ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள தொடர்பு புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அப்பா என்று அழையுங்கள். இயேசு அப்பா என்று வாயார கூப்பிடுங்கள். மனதார கூச்சலிடுங்கள். என் தகப்பனை ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே, உம்மை கூப்பிடுகிறோம் என்று சொல்லுங்கள். வாயை திறவுங்கள். ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி. Thank you Jesus, wonderful Jesus, almighty God, wonder working Father, we all empty vessel Father. Father, fill the Holy Spirit in the name of Jesus. ஒவ்வொரு மேலும் இயேசு உங்கள் அருகில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொரு கரத்தையும் கர்த்தர் பிடிக்கிறார். அப்பான்னு சொல்ல மகளே, வெட்கத்தை விடுங்கள், உங்களை விடுதலையா விட்டுக் கொடுங்கள். இது உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்குள்ள நேரம். Thank you Jesus. நன்றி நன்றி. ரத்தினபாய், தேவனுடைய கரமுனை தொடுகிறது. சாபத்தை கர்த்தர் மாற்றி. அனீதா, தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தை வைத்து இப்பொழுது கர்த்தர் உங்களை தொடுகிறார். இயேசுவின் வல்லமை. ஜெரின், தேவனுடைய கரம் இப்பொழுது உங்களை தொட்டு சாபத்தை மாற்ற. செல்வராஜ், உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி வந்திருக்கிறீர்கள். தேவன் உங்களை கசப்பை மாற்றுகிறார். நன்றி 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 இயேசு சுவாமி. நன்றி 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 அப்பா. தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது, ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய கரம் இப்பொழுது உங்கள் சிரசில் கைகளை வைப்பதை பார்க்கிறேன். ஆணி தரிப்பிக்கப்பட்ட கரம் உங்களை தொடுகிறது. நன்றி நன்றி இயேசு சுவாமி. நன்றி நன்றி அப்பா. விஜயகுமார், தூரத்தில் நிற்கிறீர்கள், தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது. சேவியர், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி நிற்கிற உங்களை கடன் பாரத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. கைகளை தட்டுங்கள், கைகளை தட்டுங்கள். தேவனுடைய கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு மேலும் பொல்லாத ஆவிகளே, சபிக்கப்பட்ட ஆவிகளே, மாயமந்திர சக்திகளே, அந்தந்த சரங்கட்டு கர்த்தர் இயேசு நாமத்தில் வெளியே போ. Come out, deliver the name of Jesus. ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசு உங்களை தொடுவதை பார்க்கிறேன். இயேசு உங்களை தொடுவதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. நன்றி. ஒவ்வொரு மேலும் தேவ கரம் இறங்குகிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். விடாமல் துதியுங்கள். துதியுங்கள், கிருபை பெருகட்டும். துதியுங்கள், கிருபை பெருகட்டும். துதியுங்கள், கிருபை பெருகட்டும். ஒவ்வொரு அருகிலும் மார்கரெட், தேவனுடைய கரம் உன்னை தொடுகிறது. சத்துருவின் பிடியிலிருந்து உன்னை விடுதலையாக்குகிறார். ஒரு அம்மா 7 மாதங்கள் 22 நாட்கள் வயிற்றின் அடிப்பகுதியில பலவீனம், மரண பயத்தோடு வைத்தியர்களிடத்தில் வைத்தியம் பார்த்தும் சுகமாகாமல் கண்ணீரோடு போய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. இப்பொழுது உங்கள் வயிற்று அடிப்பகுதியில் தேவனுடைய வல்லமை பாய்ந்து செல்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத சுகத்தை. விரும்பினா உங்க வலது கையை உயர்த்தி காண்பிக்கலாம். நான் இப்ப உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நன்றி. என் அருகில வருகிற முதல் 3 பேர்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். என் அன்பு சகோதரி அனிதாவை ஆண்டவர் அழைச்சார். இந்த பக்கம் வந்துருமா, பக்கத்துல மைக் கொடுப்பா.
கண்ண மூடுங்க. இயேசு பெயரை சொல்லி அழைத்த அனீதா, கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தில் வெளியே சிரிக்கிறார். இதயம் நிறைய கசப்பு வேதனை. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இன்று வரை 3 முறை பல நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறாய். 2 காரியத்துக்காக ஜெபிக்கிறாய் அனீதா. உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம், குடும்பத்தில் இழந்ததை கர்த்தர் திரும்பி கொடுக்க வேண்டும், சமாதானம் திரும்பி வர வேண்டும். இதுதான் உன் ஜெபம். இயேசு சொல்லுகிறார், வருகிற ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்குள் 2 அதிசயத்தை செய்து தலை குனிந்த இடத்தின் தலையை உயர்த்துவேன், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று. அனீதா, நான் சொல்வது உண்மைதானே மகளே? உண்மைதானே? பொய்யில்லையே? சத்தமா சொல்லுங்க, பொய்யில்லையே? இல்ல. தட்ஸ் ரைட். கைகளை தட்டி God the power. சோத்ரப்பா 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 சோத்ரப்பா. ஆமென் ஆமென். சோத்ரப்பா. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. Thank you Jesus. Hallelujah. என் அன்பு சகோதரனே, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பலவீனம், மற்றவர்களுக்கு நன்மையை செய்து தீமையை அனுபவித்திருக்கிறாய். கடந்த 7 ஆண்டுகளாய் ஒன்றுக்கு பின் வெள்ளம் வருவது போல புலம்பி வந்திருக்கிறாய். நீ ஜெபிப்பது ஒன்றுதான், கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்கணும், என்னை சுற்றி இருக்கிற என் குடும்பங்களை கர்த்தர் வாழ வைக்கணும், இழந்ததை தர வேண்டும். இதுதான் உங்கள் ஜெபம். 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி இரவு 11:15 மணிக்கு நீங்கள் நெருக்கடியில் சிக்கியிருந்த நாளை நான் பார்க்கிறேன். இந்த 2025ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதியும் அதே போல் போராட்டம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் முள்ளை எடுத்து வெளியே போட்டு நீ அவமானப்பட்ட இடத்தின் தலையை உயர்த்துவேன். 48 தினங்களுக்குள் தேவன் ஒரு அதிசயத்தை செய்து உங்கள் கண்ணீரை துடைப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். பிரதர் ஜெயசேகரன், நான் சொல்வது உண்மைதானே? பொய்யில்லையே? That's right. Correct. கைகளை தட்டி God to the power, the name of Jesus. Come on. வாங்க அம்மா வா. ஐடா பேபி. என் அன்பு அம்மா, ஒவ்வொரு நாளும் தலையணை கண்ணீரை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சமாதானமே இல்லை பிரதர், குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறேன். 2 நபர்களினால் என் குடும்பத்தின் முட்களை போர் பிரச்சனை. என் சரீரத்திலும் வயிற்றின் அடிப்பகுதியிலும் இருதய பகுதியிலும் பலகீனம். கர்த்தனை தொடுவார். வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றோடு உன் சாபத்தை மாற்றுகிறேன். உன் அவமானத்துக்கு பதில் இரட்டத்தனையான பலன் வரும். உன் கசப்பு மாறுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னும் 18 நாட்களுக்குள் ஒரு திரும்பு முனையை கொடுப்பார். உங்கள் சரீரத்தில் முதலாவது பலம், இரண்டாவது நீங்கள் விரும்பினது வர தொடங்கும். அம்மா ஐடா, நான் சொல்வது உண்மைதானே? பொய்யில்லையே? That's right. கைகளை தட்டி God கைகளை தட்டி Thank you Jesus. சரீரத்தில் கட்டி உள்ளவர்களை நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கேன். ஒரு சிலருக்கு சரீரத்தில் கட்டியோடு வந்திருக்கிறது, தேவையற்ற கட்டிகள். கையை உயர்த்துறீங்களா? நான் ஜெபிக்க போறேன். தேவையற்ற கட்டியோடு இருக்கிற ஒரு சிலரை பார்க்கிறேன். கையை உயர்த்தி காண்பீங்க. நான் இப்ப ஜெபிக்கிறேன். தேவன் உங்கள் கட்டிகளை சுகமாக்க போகிறார். தேவையற்ற நல்ல கை தெரியுற மாதிரி உயர்த்தணும். வலது கையை கட்டி இருக்கிற இடத்துல வச்சுக்கோங்க, இடது கையை உயர்த்தி பிடிச்சுக்கோங்க. வலது கையை கட்டி இருக்கும் இடத்தில் வைத்துக்கொண்டு இடது கையை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் இப்பொழுது தொடப்போகிறார். நல்ல கவனிங்க, என்ன கவனிங்க. ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்க வேலை, சுகமாக்குறது இயேசுநாதருடைய வேலை. கர்த்தர் இப்பொழுது தொட்ட உடனே உங்களுக்கு மாறுதல் வந்திருந்தால், உங்கள் உடம்பில் வல்லமை பாய்ந்திருந்தது உணர்ந்தீர்களானால், யாரையும் பார்க்க வேண்டாம், நேரடியாக மேடைக்கு வந்து விடுங்கள். கர்த்தர் உங்களை சுகமாக்க போகிறார். ஜெபிப்போமா? ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய வார்த்தைகளை நம்பி யாரெல்லாம் சரீரத்தில் கட்டிகளோடு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்தந்த பிசாசின் கட்டிகள் மீது, சபிக்கப்பட்ட வல்லமையின் மீது, பிசாசின் வியாதிகள் மீது, துறை தன்னங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
அவைகள் மேல் சிலுவைக்கு இயேசு கிறிஸ்து சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out. I heal, deliver in the name of Jesus right now. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டுங்க. இப்போ நீங்க செக் பண்ணுங்க. இப்போ ஜெபம் பண்ணவங்க செக். எனக்கு ஒரு மாற்றம் வந்தது, ஒரு வல்லமை பாய்ந்தது. வெளியே தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா தடவி பார்த்துட்டு வாங்க. வெளியே தெரியாட்டி நாளைக்கு ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு இந்த கூட்டத்தில் வந்து சாட்சி சொல்லுங்க. எனக்கு இப்போ ஒரு மாற்றம் வந்திருக்குது, விடுதலை வந்திருக்குன்னா மேடைக்கன் பக்கத்தில் வரலாம். எனக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குது ஐயா, ஏதோ ஒரு வல்லமை என் மீது பாய்ந்ததை நான் உணர்ந்தேன், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கார் அப்படின்னீங்கன்னா வெக்கப்படாம பக்கத்தில் ஓடி வந்துருங்க. தேவனுடைய கரம் இப்பொழுது உண்மை இறங்கி இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து இருக்கிறார். கைகளை சட்டி தேங்க்யூ ஜீசஸ். காது கேட்க முடியாதவர்கள், செவி திறனற்றவர்கள் யாரும் வந்திருப்பாங்க, வலது கை உயர்த்தி காண்பீங்க. காது கேட்க முடியாதவர்கள், செவி திறனற்றவர்கள் யாரும் இருப்பீர்களா? உங்க வலது கை உயர்த்தி காண்பீங்க. காது கேட்க வாங்க, பக்கத்தில் வாங்க, அழைச்சிட்டு வாங்க அவனை. I am son father இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த செவி அடைத்திருக்கிற பொல்லாத செவிட்டாவியை இயேசு கிறிஸ்து come out, heal, tell him the name of Jesus. கேக்குதம்மா? இப்படி கிட்ட இருந்தால் கேட்காம தூரம் இருந்து கேக்குதா? கண்ணை முடிக்கங்க. கேக்குதா? கேக்குதா? உங்க பேர் சொல்லுங்க. சுதா. உங்க பேர் சொல்லுங்க. சுதா. வயசு 45. 2 பிள்ளைங்க. பெண்ணு எத்தனை, ஆண் எத்தனை? 2 பெண் பிள்ளைகள். பேர் சொல்லுங்க. பிள்ளைங்க பேர் ஆஷா, நிஷா. எத்தனை வருஷமா அந்த காது கேட்க? காது இப்போ வந்து ஒரு 4-5 வருஷமாட்டு. இப்போ நான் சொல்றதை திருப்பி சொல்லணும். இயேசு என்னை தொட்டார், என் காது கேட்கிறது. அல்லேலூயா. சுதா. இயேசு உண்மையான தெய்வம். காதை அடைச்சிக்கங்க. இந்த காதை அடைச்சிக்கங்க. எவ்வளோ வருஷம் கண்ணை முடிக்கங்கம்மா? எவ்வளோ வருஷம் காது கேட்காது? 4-5 வருஷமாட்டு. நல்ல சத்தமா சொல்லுங்க. 4-5 வருஷம். இப்ப கேக்குதா? நல்லா கேக்குதா? ஆமா. நல்லா கேக்குதானே? ஆமா. ஆமா. பேரு நம்ம, உங்க பேரு? சுதா. சுதா. 5 வருஷம் காது கேட்காது. இயேசு தொட்டிருக்கிறார். God bless you. யார் அம்மா சுகம் கொடுத்தது? இயேசு. இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி போகலாம். இயேசு உயிரோடு இருக்கிறார். கைகளை தட்டி. கர்த்தர் நல்லவர். இயேசு உயிரோடு தான் இருக்கிறார். உங்கள் அருகில் நிற்கிறார். இங்கே மேஜிக் ஷோ காட்டுறதுக்கு உங்களை கூப்பிடல. இயேசு உயிரோடு தான் இருக்கிறார். உங்களையும் அறிந்திருக்கிறார், உங்கள் இதயத்தையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வியாதி இருக்கிறவர்கள் வியாதி உள்ள இடங்களில் வலது கை வையுங்கள். நான் ஜெபிக்கிறேன். ஒரு அன்பு தாயை பார்க்கிறேன். கடந்த 11 மாதங்களாக தூக்கம் நித்திரை இல்லை. ஏதோ ஒரு இருட்டு கவி கொண்டது போல ஒரே மனக்குழப்பம். என்ன மருந்து எடுத்தாலும் தூக்கவில்லை. கெட்ட கெட்ட கனவு. ஒரே கழுத்தில் இருந்து கீழே இடுப்பு வரை ஒரே வலி. 11 மாதங்கள். கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது உங்களை தொடப்போகிறது. கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்க போகிறார். வியாதி இருக்க இடத்தில் வலது கையை வைக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போறேன். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வார்த்தைகளை நம்பி யாரெல்லாம் வியாதி உள்ள இடத்தில் வலது கையை வைத்திருக்கிறாரோ அந்தந்த பிசாசின் வியாதிகள் மீது, சபிக்கப்பட்ட வல்லமையின் மீது, துறை சனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அமேல் சிலுவையின் இயேசு கிறிஸ்து சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out, heal, deliver in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். கையை தட்டுங்களேன். பிரதர், இந்த நாளில் முதல் நாள் கூட்டத்துக்கு வந்தேன். இயேசுவின் பெயரை சொல்லி அழைத்தார், வியாதியை தொட்டார், சுகமாக்கினார். நான் விடுதலை இருக்கேன்னு சொல்லுங்க. வலது கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். தயவு செய்து எழும்பி நிற்போமா? ஆண்டவருடைய கரம் இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவனுடைய வல்லமுள்ள கரம் இப்பொழுது உங்களை தொட்டு விடுதலையாக்க போகிறது. பிரார்த்தனை செய்து முடிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன்.
கசப்பை மதுரமாய் மாற்றுவேன், உனக்கு முன் சென்று கோணலை செவ்வையாக்குவேன் என்று என் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை அள்ளி கொடுத்திருக்கிறேன். அதை நம்பி யாரெல்லாம் உடைய திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதியும். விரும்பினதை கொடுத்து அனுப்பும். நான் அப்ரோஜனமான ஊழியக்காரன். தேவரை செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கே துதி கனமகிமை செலுத்துகிறேன். சகலஸ்தர் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுங்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது சமூகம் முன்னிருந்து காத்துக் கொள்ளட்டும். கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் இயேசுக்கு சுரத்தத்தை பூசி கொடுக்கிறோம். கர்த்தர் இயேசு நாமத்தினங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். அப்பா இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைகள் போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதுக்காய் கோடா கோடி நன்றி, கோடா கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுமரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல்